இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ராகி புட்டு பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்பவே சிம்பிளாக ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே பண்ணிடலாம். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக தான் நாங்கள் சாப்பிடுவோம். ஆனால் சிலர் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிடுவாங்க. இது பார்த்திங்கன்னா நான் ஒரு 1.5 கப்பு 2 கப்பு எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி போட்டு நல்லா அதை கட்டிப்படாமல் இது பண்ணி எடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா வந்துடணும். வந்ததுக்கப்புறம் நான் இட்லி சட்டியில் தான் நாங்கள் புட்டு அவிப்போம். அந்த புட்டுக்குன்னு உள்ள அந்த குழல்லாம் கிடையாது எங்கள் ஏரியாவில். இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டேன். கொதிச்சதுக்கப்புறம் நான் இட்லி துணி போட்டு அதில் தேவையான அளவு போட்டு இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. அதை இதில் வச்சு மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் வந்தால் போதும். அதில் ஒரு ஸ்மெல் நல்லா வரும். வந்தாலே வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்புறம் அதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு தேவையான அளவு தேங்காய் துருவல் இருக்குல்ல அது போட்டுட்டு ஒரு சீனியும் போட்டுட்டு நெய் வேணால் போட்டுக்கலாம். ஆனால் நான் சீனி தான் போட்டிருக்கேன். சிலர் சீனி சக்கரை போடுவாங்க, இல்லைன்னா நாட்டு சக்கரை அந்த மாதிரி போடுவாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்